இதெல்லாம் உயரம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான உயர்ந்தேன், பரவாயில்ல. இதே மாதிரி மாடு நம்மகிட்டையுமே இருக்குது. ஆனால் கொம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். நரகரம்லாம் சூப்பராக இருக்குது. கருப்பு இந்த மூஞ்சில் இருக்க கருப்புலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றபடி அதுவுமே உயரமாக வட வடன்னு இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட அந்த மாடு இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டில் பார்த்தீங்கன்னா வாங்க போனோம்னா ரேட்டு திகிடுமுடா சொல்லுவாங்க. சாதாரண கண்டு ஒரு 9 ரூபா 10 ரூபா கொடுக்கணும்னாலுமே இந்த மாதிரி கண்டை பார்த்தா அசால்ட்டாக 15 ரூபாண்டுவாங்க. அண்டு தேனி பக்கம் இந்த உசிலம்பட்டியாங்கிட்ட எல்லாம் போனோம்னா வாங்கவே முடியாது, ரேட்டு அவ்வளோ ரேட்டு. மரக்கண்டில் என்னதான் இருக்குதுன்னு தெரில, கலர் தான் இருக்குது அழகா, அதுக்காண்டி இவ்வளோ காசாக கொடுக்க முடியும். இதெல்லாம் நல்ல பெருவெட்டு, மாடை பொறுத்தாலும் நல்ல பெருவெட்டாக வரும். கண்டு தானே, இப்படி கண்டுலாம் வாங்கி வளர்க்கலாம். ஆனால் பாய்ச்ச குணம் தான் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த அங்கிட்டு பூராமே பார்த்தா இந்த இப்படி தான் வத்துப்பால் மாடு இது பூராமே வந்துருந்துச்சு. பால் மாடு வந்து போன வாரத்தில் ரொம்ப கம்மி, வரலன்றா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால யாரும் அவ்வளோ கொண்டு வரல, கொஞ்சமாக தான் வந்துருந்துச்சு. இந்த அது கிடக்கு பாருங்க, இதெல்லாம் கண்டு நல்லா இருக்குது, உருட்டா நல்லா வளப்பில் இருக்குது. இந்த கண்டுமே இந்த மரக்கண்டு கிடக்கு பாருங்க, இங்கிட்ட ஒன்று, இந்த அங்கிட்ட ஒரு கண்டு கிடக்கு பாருங்க. அப்புறம் கண்டு கணாச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் கடுக்கா பிடிச்சி வச்சு போய் கிடக்கு காலங்கண்டு. கண்டில் நல்ல முகலட்சம்லாம் இருக்குது, உயரம்லாம் இருக்குது. அதுவே 18 ரூபா 19 ரூபாய்க்கு விற்றுச்சு அந்த கண்டை சந்தையில். இந்த கடுக்கா பிடிச்சி வச்சுருக்காதே. இந்த பூரா கிடக்கு பார்த்தீங்களா மாடு, கிடேரி மாடு, கிராஸ் மாடு, பூராமே நிறையா வந்துருந்துச்சு. மழை இல்லைன்னாதே மாடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுமே வீடியோட்டெல்லாம் எடுக்க முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தான். ஏன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே எவ்வளோ சந்தையில் பார்த்தீங்கன்னா மண்ணுன்னெல்லாம் அடித்து போன ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மண் அடித்தாங்க, கப்பி இப்பெல்லாம் போட்டு அடித்து தான் இது பண்ணாங்க. அப்புறம் இருந்துமே சகதி ஆயிடுது. அதனால் அவங்கள யாரையுமே குறை சொல்ல முடியாது, இப்படி தான் ஆகி போகுது. இது என்ன காரணம்னாட்டா தண்ணி வந்து போக்குவரத்து ரொம்ப கஷ்டம் போல், அது தேங்கி அங்கனே நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வழி பண்ணணும். மற்றபடியாக போக எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா சந்தையில் வந்து இதெல்லாம் வரத்தஞ்சி மாடு போடுற சாணி அது இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் நம்ம மாடுகளே 2 மாடு நின்றா